அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேடிஎம் அப்படின்ற நிறுவனம் வந்து அவங்களோட கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்கை வந்து இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. இதை பத்தின சில தகவலை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வந்து கேடிஎம் வந்து அவங்களோட கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்கை வந்து லான்ச் பண்ண போறதா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம். அதுக்கேற்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேடிஎம் அவங்களோட கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்கை இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பைக் வந்து பலரோட எதிர்பார்ப்பு பெற்ற பைக் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பைக் வந்து இப்பதான் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பல நாடுகள்ல இந்த பைக் விற்பனையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கை பார்க்கும்போது வந்து கேடிஎம்மோட லவர்ஸ்க்கு வந்து எப்படா இந்த கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக் இந்தியா லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து பலரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ப இந்த கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்கை வந்து இப்போ இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து பலரோட வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேடிஎம்மோட ஒரு விலை குறைவான பைக் அப்படின்ற ஒரு பெருமையும், அது மட்டும் இல்லாம இந்தியாவோட முதல் ஏபிஎஸ் பொருத்தப்பட்ட 125cc பைக் அப்படின்ற ஒரு பெருமை வந்து இந்த பைக் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த வண்டியோட ஸ்பெக் பத்தி பார்க்கும்போது, ஆல்ரெடி வெளிநாடுகளில் விற்பனையில் உள்ள கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்கோட ஸ்பெக்ல வந்து ஒரு சில விஷயங்களை தவிர்த்து மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து இந்தியா லான்ச் பண்ண கேடிஎம் டியூக் 125 அப்படின்ற பைக்ல வந்து கொஞ்சம் சேமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பைக்ல வந்து 124.7cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த பைக்கோட பிஹெச் மற்றும் டார்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து 14.7 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், அதாவது 6 கியர்ஸ் வந்து வண்டியில கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து 300 mm வந்து டிஸ்பிளேக்கும், ரியர் வீல் வந்து பாத்தீங்கன்னா 230 mm வந்து டிஸ்பிளேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்ல ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்லேயே வந்து கிடைக்குது. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல்ல வந்து அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல்ல பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது டெல்லியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு வந்து 1,18,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து 1,25,000 இருந்து 1,30,000 வரையும் கூட வண்டியோட விலை வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த விலை வந்து இப்போ ஆரம்ப விலை அப்படிங்கறதுனாலதான் வந்து கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த பைக்கோட விலை வந்து ஏறுறதுக்கும் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நான் கேடிஎம் டியூக் 125cc பைக்காக வந்து ரொம்ப நாள் காத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த பைக்கை வாங்கி ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்பயே வந்து உங்க டீலர்கிட்ட போய் கேட்டு இந்த பைக்கை வந்து புக் பண்ணி வைக்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னே சொல்லுவேன். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சிருமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.